அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அயோத்தியாவில் ஸ்ரீராமருடைய சிலை பிரதிஷ்டை தினம். இந்த அற்புதமான நாளில் இந்த மிக மிக எளிமையான மந்திரத்தை வெறும் 3 முறை மட்டும் சொல்லி உங்களுடைய விருப்பத்தை கேளுங்கள். அது உடனடியாக நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஸ்ரீராமருடைய பிரதிஷ்டையை முன்னிட்டு ஆல்ரெடி ராமநாமத்தை எழுதும் முறையை நம்ம பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும். அதிலும் ராமநாமம் மிகவுமே விசேஷமானது. இந்த ராமநாம மகிமையை பற்றி போன பதிவுல ரொம்ப விளக்கமா நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மிகவும் எளிமையான ராம மந்திரத்தை சொன்னால் பகவான் விஷ்ணுவினுடைய 1000 திருநாமங்களை சொன்னதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான மந்திரம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அதற்கு பிறகு பரவுலகில் கிடைக்கக்கூடிய மோட்சத்தையும் சுலபமாக நமக்கு வழங்கக்கூடியது ஸ்ரீ விஷ்ணுவினுடைய 1000 திருநாமங்கள். இந்த 1000 புனிதமான பெயர்களை ஸ்ரீ பீஷ்மர் அம்பு படுக்கையில் பாண்டவர்களுக்கு சொல்றாரு. மகாபாரத போரில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய பீஷ்மரிடம் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அதற்கு பிறகு மோட்சத்தையும் அடைவதற்கு எளிதான வழியை கூறுங்கள்னு தன்னுடைய தாத்தாவிடம் கேட்கிறாரு. அதற்கு பீஷ்மர் கூறியது, எவன் ஒருவன் 1000 திருநாமங்களை பெற்று இந்த பூமிக்கே நாயகனாக இருக்கிறானோ அவனுடைய திருநாமங்களை சொன்னாலே போதும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுகங்களையும் மோட்சத்தையும் நம்ம சேர்த்து பெறலாம்னு சொல்றாரு. அந்த 1000 திருநாமங்கள் என்ன, அதை நீங்க சொல்லணும்னு பீஷ்மரிடம் தர்மர் கேட்கிறாரு. அந்த நேரத்துல தாங்க ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் தோன்றியது. பஞ்ச பாண்டவர்களிடம் விஷ்ணுவின் 1000 பெயர்களை பீஷ்மர் சொல்றாரு. சகஸ்ரம்ன்ற வார்த்தைக்கு 1000னு பொருள், நாமம்ன்ற வார்த்தைக்கு பெயர்னு அர்த்தம். சோ இந்த 1000 பெயர்களை பீஷ்மர் சொல்ல பாண்டவர்கள் கேட்கிறாங்க. 1000 நாமங்களை கேட்டதற்கு பிறகுதான் ஸ்ரீ தர்மருக்கு தெரியுது, பாண்டவர்களாகிய நாம் இந்த திருநாமத்தை கேட்டுட்டோம். ஆனால் நமக்கு பிறகு வரக்கூடிய உலக மக்கள் அனைவரும் இந்த சகஸ்ரநாமத்தை கேட்கணுமேனு தோணுது. ஆனால் பீஷ்மர் சொல்லும் பொழுது அதை அவர் ஆவணப்படுத்தல, அதாவது டாக்குமெண்ட் பண்ணி வைக்கல, எதிலையுமே எழுதல. சோ இதை எப்படி அடுத்த சந்ததிக்கு எடுத்துட்டு போக முடியும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா யாருக்குமே அந்த 1000 திருநாமங்கள் அவங்க நினைவுல இல்ல, மெமரைஸ் பண்ண முடியல. உடனே அந்த இடத்தில் இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் இதை ஆவணப்படுத்துவதற்கு பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவனால் மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு. ஆனால் சகாதேவனோ எனக்கும் இது முழுமையாக ஞாபகத்துக்கு இல்ல, எப்படி இந்த 1000 நாமங்களை எழுதி வைக்கணும்னு தெரியலன்னு சொல்றாரு. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், சகாதேவா உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்படிக மாலை பீஷ்மர் விஷ்ணுவின் திருநாமங்களை சொல்லும் பொழுது முழுமையாக கிரகிச்சிருக்கு. சோ அதிலிருந்து வெளிப்படும் அந்த ஒளி அதிர்வுகளை வைத்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீ ஆவணப்படுத்தி வைன்னு சொல்றாரு. இதன் வழியாகத்தாங்க இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் நமக்கு கிடைச்சது. இன்னும் இதனுடைய மகிமையை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. காதால் நாம் கேட்டாலே போதும் மகத்தான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கேட்க முடியாதவங்க அந்த புத்தகத்தை நம்மிடம் வைத்துக் கொண்டிருந்தாலே போதும் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில்ல கூட பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சிலையில் சாய்பாபா தன்னுடைய கரங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமம் வச்சிருப்பாரு. அவருடைய சரித்திரத்துல நம்ம படித்தால் கூட தெரியும், அவருக்கு ஒரு முறை உடல்நிலை ரொம்பவுமே மோசமானது. அந்த நேரத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. அந்த அதிர்வலை காரணமாக அவருடைய உடல்நிலை முழுவதுமாக குணமானது. சாய்பாபாவின் சரித்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரியும். இன்னும் நிறைய மகிமைகள் இருக்குங்க. அதை பற்றி இன்னொரு பதிவுல நான் சொல்றேங்க. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லாராலையும் படிப்பது கொஞ்சம் சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா அதற்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். இதை தெரிந்த அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மிகவுமே புனிதமானது, ஆனால் எல்லாராலையும் அதை படிக்க முடியாது, இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கான்னு கேட்கிறாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் இறுதி பக்கத்துல
இந்த கேள்வி பதில் நமக்கு வரும். அன்னை பார்வதி தேவியின் இந்த கேள்விக்கு சிவபெருமான் பதில் சொல்றாரு. பார்வதியே, நீ சொல்வது சரிதான். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எல்லாராலும் படிப்பதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் இதில் வரக்கூடிய ராமநாம ஸ்லோகத்தை 3 முறை சொன்னாலே போதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுவதுமாக படித்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. அன்னை பார்வதி தேவி அந்த புனிதமான ஸ்லோகம் என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் கூறிய பதிலைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தை இன்றைய தினம் வெறும் 3 முறை மட்டும் சொல்லி ஸ்ரீராமரிடம் உங்களுடைய கோரிக்கை அல்லது விருப்பம் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. மின்னல் வேகத்தில் அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். ஜனவரி 22, 2024 திங்கட்கிழமை இரவு 12 மணிக்குள்ளாக இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி ஸ்ரீராமரிடம் உங்களுடைய கோரிக்கையை நீங்க சொல்லுங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த ஸ்லோகம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணனே. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த ஸ்லோகம் இது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் மொத்தம் 108 ஸ்லோகங்கள் இருக்கும். இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லணுமா அல்லது தினமும் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 3 முறை இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஒரு முறை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுவதுமாக படித்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சாக்ஷாத் சிவபெருமானால் இது சொல்லப்பட்டது. எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக நம்ம அதை பயன்படுத்தினால் மட்டும்தான் அனுபவ ரீதியான பலன்கள் நமக்கு தெரியும். இப்ப நம்ம பார்த்த இந்த அற்புதமான ஸ்லோகத்தை இன்றைய ஒரு நாள் மட்டுமாவது நீங்க கட்டாயமா சொல்லி பாருங்க. பலன்கள் உங்களுக்கே தெரியும். அதற்கு பிறகு நீங்களே தினமும் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுவீங்க. இந்த ஸ்லோகத்தை எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம். ஆனால் எழுதுவதை காட்டிலும் வாயால் உச்சரிப்பது மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம். குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் சொல்லலாம். எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை. சோ இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லிட்டு உங்களுடைய விருப்பத்தை ஸ்ரீராமரிடம் நீங்க சொல்லுங்க. அது கட்டாயமாக நிறைவேறும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.